தமிழகத்தில் இதுவரை டாஸ்மாக் மதுப்பெட்டிகளுக்கு முறைசாராவாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணங்கள் இனி நேரடியாக அரசு கஜானாவிற்கு செல்லும் வகையில் நிர்வாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். டாஸ்மாக் மூலமாக அரசிற்கு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் வரக்கூடிய வகையில மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுவரை முறைகேடாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணங்கள் அனைத்தும் தற்பொழுது நேரடியாக டாஸ்மாகின் வருவாய்க்கே செல்லக்கூடிய வகையில இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகத்துல மாதத்திற்கு 88 லட்சம் முதல் 90 லட்சம் வரை மதுப்பெட்டிகள் விற்பனையாகி வருகிறது. இதன் மூலம் மாதத்திற்கு சுமார் 100 கோடி ரூபாய் முறைகேடாக வசூல் செய்யப்பட்டு வந்ததாக தகவல் வெளியாக இருந்த நிலையில அந்த தொகை முழுவதும் தற்போது நேரடியாக அரசிற்கு வருவாய் வரும் வகையில ஏற்பாடு செய்து மாற்றம் செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசிற்கு வருடத்திற்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் வரும் வகையில புதிய அரசு மாற்றம் செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.